11th நியூ புக் இருக்கு இல்லையா, நியூ தமிழ் புக், அதோட புக் பேக் கொஷின்ஸ் தான். எதுக்கெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் இல்லையோ அதெல்லாம் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அப்படி நீங்களே வந்து பார்த்து உங்கள் புக்கில் வந்து எழுதி படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எழுத்து புரியலன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதிகாலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். செகண்ட் கொஷின், முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. தேர்டு, காலத்துக்கேற்ற மாதிரி புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். தேர்வெழுத வேகமாக செல்லுங்கள், நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும். அடுத்து பிறமொழி சொற்கள் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு தமிழ் சொல். வாடகை தமிழ் சொல் குடிக்கூலி. மாதம் திங்கள், போலீஸ், காவலர், நிச்சயம், உறுதி, உத்திரவாதம், உறுதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சம்பளம், ஊதியம், ஞாபகம், நினைவு, வருடம், ஆண்டு, தேசம், நாடு, வித்தியாசம், வேறுபாடு, உற்சாகம், பூரிப்பு, விசா, நுழைவு, இசைவு, பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, கம்பெனி, நிறுவனம், பத்திரிகை, நாளிதழ், கோரிக்கை, வேண்டுதல், யுகம், ஊழி, ராஜ்யம், மாநிலம் அல்லது நாடு, சரித்திரம், வரலாறு, முக்கியத்துவம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, முதன்மை அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. சொந்தம், உறவு, சமீபம், அருகில், தருணம், உரிய வேலை. அடுத்து மயங்கொலி சொற்கள். உலை அப்படின்னா நீர் உலை, கொதி உலை அது. அடுத்து இருக்கிற உலை வந்து பிடரி மயிர் அது. அடுத்து உலை அப்படிங்கிறது உழைப்பையும் குறிக்கும், உலை அப்படிங்கிற ஒரு மானையும் குறிக்கும். செகண்ட், வலி, துன்பம், பெயின் சொல்லலையே அது. அடுத்து இருக்கிற வலி வந்து காற்று. தேர்டு, சிறப்பு லகரம் வழி, பாதை. அடுத்து கலை வந்து ஆயக்கலைகள் சொல்லலை, அந்த கலையை குறிக்கும். அடுத்து இருக்கிற கலை வந்து பயிருக்கு நடுவில் இருக்கிற கலை. அடுத்த கலை சிறப்பு லகரம் மூங்கில். கணை ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கணைக்கும், குதிரை கணைக்கும் அந்த ஒளி எழுப்புது இல்லையா அது. செகண்ட் இருக்கிற கணை வந்து அம்பை குறிக்கும். அடுத்து நாய் குறைக்கிற குறை. அடுத்து வந்து குறைனா குறைக்கிறது, அதிகம் குறை இருக்குல்ல, ரெடியூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த குறை. அடுத்து பொறி அப்படின்னா உணவு, சாப்பிட்ற பொறி இருக்கு இல்லையா அந்த உணவு. அடுத்து இருக்கிற பொறி வந்து தீப்பொறி இல்லை ஐம்பொறி. வல்லின மெய்களை இட்டு நீக்கி எழுதுக. குமரனை இப்பு வரணும், பற்றி தெரிந்து இக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு குற்றியல் லுகரம், அது இல்லாமல் மென்றொடர் குற்றியல் லுகரம். எங்கன்னு நம்மள வந்திருக்கு வன்றொடர் குற்றியல் லுகரம்னா வல்லினம் மிகணும், ஆனால் இங்கே மென்றொடர் குற்றியல் லுகரம்னால மிகக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து கொள்ள வேண்டும். என் வீட்டிற்கு வருகை, அங்கே வந்து வரக்கூடாது. ஓகேவா? இத்து வரக்கூடாது. என் வீட்டிற்கு பக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இது வந்து வன்றொடர் குற்றியல் லுகரம். ஸோ இங்கே வந்து மிகுது. ஓகேவா? அடுத்து செகண்டில் அனைத்து இது வரணும். துறைகளிலும் ஆண்களை, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். சரியா? ஸோ போலவே ஏகாரத்துலலாம் வல்லினம் மிகாது. ஸோ இப்போ வரக்கூடாது. அரசு இப்போ வரணும், பணியை இப்போ வரணும். அடுத்து கல்வி கேள்விகளில் சிறந்தவர். நன்மை தீமைகளை, அதாவது நன்மை தீமை இந்த மாதிரி எதிர்ச்சொல்லாம் எழுதும் போது அங்கே வந்து வல்லினம் மிகாது. ஸோ அது வந்து இத்து வரக்கூடாது. தீமைகளை இப்போ வரணும். ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இப்போ வரணும். அடுத்து தமிழர் கமா ஆற்று தண்ணீர். ஸோ இது வந்து என்னது, இருபெயரட்டு ஒன்பது தொகையா? ஆமாம், ஆற்று தண்ணீர், குழாய் தண்ணீர், நிறைய தண்ணீர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இத்து வரணும். தண்ணீரை இத்து வரணும். தேக்கி இச்சு வரணும். சேமித்து இக்கு வரணும். அடுத்து சான்றோர் கமா மிகுந்த இப்போ வரக்கூடாது. பொறுப்புடன் சிறப்பான சேவை இப்போ வரக்கூடாது. புரிந்து கமா கொள்கையை நிலைநாட்ட இச் செய்தனர். அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கால்நடை அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கால்நடை சேர்த்து எழுதுனோம்னா கால்நடைகளை மேய்ச்சல் எழுதிருக்கு. கால்நடைனா ஆடு மாடுகளை குறிக்குது சேர்த்து எழுதும்போது. இதுவே பிரித்து கால் தனியாக நடை தனியாக எழுதும்போது கால்நடையாக செல்வதை வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ பின்னாக்கு அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, ஆட்டு பின்னாக்குன்றோம், சாரி தேங்காய் பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாடு சாப்பிட்ற பின்னாக்கு.
பில் நாக்கு அப்படின்னா அது பிரித்து எழுதும்போது பாம்புக்குள்ளே ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, அந்த பில் நாக்கை வந்து வெளியே நீட்டும் இல்லையா, அதுதான் பில் நாக்கு. ஓகேவா. 8 வரை அப்படின்னா 8 வரை எண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த 8 வரை 8ங்கிற நம்பரை சொல்லுது. எல் துவரை அப்படின்னா நம்ம நிலத்தில் வந்து பயிரிடுற எல்லையும் துவரையும் குறிக்குது. சரியா. ஸோ அறிவில்லாதவன் அப்படின்னா முட்டாள். அறிவில் ஆதவன் பிரித்து எழுதும் போது புத்திசாலி. ஓகேவா. அறிவில் ஆதவன்கிறது புகழ்கிறது. ஓகேவா. இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, அறிவில் ஆதவன் அவன், அந்த மாதிரி புகழ்கிறது. ஓகேவா. ஸோ தங்கை அப்படின்னா சேர்த்து எழுதும்போது சிஸ்டர், அக்கா தங்கச்சி சொல்கிறோம்ல, அந்த தங்கச்சியை சொல்கிறது. தம் கைன்னு பிரித்து எழுதும்போது நம்முடைய கை அப்படின்னு சொல்கிறது பொருள். வைகை அப்படின்னு சேர்த்து எழுதும்போது ஆறு. வைகை அப்படின்னா கையை என் மேலே வெய்ய அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த வைகை. ஓகேவா. நஞ்சு இருக்கும் அப்படின்னா நேரம் சோறு நஞ்சு போயிருக்கும் அப்படி சொல்கிறோம் இல்லையா, கெட்டு போகிறது. ஓகேவா. நஞ்சு இருக்கும் அப்படின்னா நஞ்சுனா பாய்சன், பாய்சன் இருக்கும் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நஞ்சு பாய்சன். அடுத்து மறந்ததும் மறந்ததும் அப்படின்னா மறக்கிறது, நம்ம ஞாபகம் இல்லாமல் மறந்துடும் இல்லையா, அந்த மறந்தது. மறைந்ததும் அப்படிங்கிற மறைச்சி வைக்கிறது, ஹைட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா. அழிந்த வரலாறு, புதிய வெளிச்சம், இதெல்லாம் வந்து பெயரெச்சம். ஓகேவா. அழியா சிறப்பிடம் வந்து ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ முதலிய முதலான பொருளிலிருந்து எழுத சொல்லியிருக்காங்க. முதலிய அப்படின்னா நிறைய பொருட்கள் இருக்கும், அதில் சில இது மட்டும், எது வந்து நம்ம எது வந்து காமனாக யூஸ் பண்ணுறோமோ இல்லை வந்து எதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதை மட்டும் சொல்கிறது சிறந்த. ஓகேவா. ஸோ முதலான அப்படிங்கிறது ஏதாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் மட்டும் சொல்கிறது. அது வந்து அதில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வந்து சிறப்புலாம் இருக்காது, ஆனால் அதை மட்டும் சில இது மட்டும் சொல்கிறது. ஸோ முதலிய சென்டென்ஸ் பாருங்கள். உப்பு மிளகாய் முதலிய மளிகை பொருள்களை வாங்கினேன். ஸோ மளிகை பொருள் வந்து நிறைய இருக்குது, அதில் நான் உப்பையும் மிளகையும் வாங்கினேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ முதலான அப்படிங்கிறது தமிழ் ஆங்கிலம் முதலான மொழிகளை கற்றான். ஸோ முதலான அப்படிங்கிறது இப்போது நம்ம தமிழ் ஆங்கிலம்ங்கிறது மட்டும் இல்லை, நிறைய மொழிகள் இருக்குது, அதில் நான் வந்து இது மட்டும் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முதலான. ஓகேவா. ஸோ இதான் வந்து 11th நியூ புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ். ஓகேவா. தேங்க்யூ.